ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா தான் செஞ்சேன். ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு இட்லி உப்புமா செய்யணும்னு. இதுக்காகவே நைட்டு இட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சு காலையில் எந்திரிச்சோடு நான் இட்லி உப்புமா செஞ்சேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் தான் நான் எல்லாத்துக்குமே சேர்ப்பேன், அதான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதை வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே தெரியும், இருந்தாலும் என்ன மாதிரி இருப்பாங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2 வரமிளகா போட்டுக்கோங்க, நல்லா கிளறி விட்டு இட்லியை நான் ஒரு 3 இட்லி உளுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா சுருக எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு மாதிரி முறுமுறுன்னு வர்ற மாதிரி நல்லா வணக்கிட்டோம்னா இட்லி உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என் தங்கச்சிக்கும் கொடுத்து தெரியுமா, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால். எனக்கு தெரிஞ்சு சின்னதெல்லாம் ரெசிபிலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் லைவ்லேயும் சரி, ஷார்ட் வீடியோலையும் சரி ஹேர் டிப்ஸ் சொல்ல சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஹேர் நீளமாக வளர்ந்துருக்கு, எங்களுக்கு ஹேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கள் அம்மாவுக்கும் முடி நீளமாக இருக்குது, அதனால் எனக்கும் முடி நீளமாக இருக்குது. இது ஜீன் கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்னோடய ஹேருக்கு முடி கொட்டுச்சு அப்படின்னா முட்டை தேய்ச்சி குளிப்பேன். முட்டையில் அந்த ஒயிட் கலரை மட்டும் எடுத்து தேய்ச்சி குளிக்கலாம். அது ஹேர் ப்ராப்ளத்தை டக்குன்னு சரி பண்ணும். அப்புறம் கருவேப்பில் சட்னி சாப்பிட்லாம், அப்புறம் கருவேப்பில் ஜூஸ் சாப்பிட்லாம். இந்த 3ஐயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேர் கொட்டுறது நின்று வளர்றது அதிகமாகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.